இரண்டாம் பருவம் தேர்வு 2. தேர்வு தயாரா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் கேள்வி, தேசிய கொடியின் நீள அகலம் என்ன? ஃபாஸ்டா எழுதுங்க, ஆன்சரை ஃபாஸ்டா அனுப்புங்க. ஒவ்வொரு ஆன்சரும் கரெக்டா இருக்கும்போது உங்களை நான் கோடு போட்டுக்கிற சொல்லியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி சின்னதா 1, இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட்னா 1, ரெண்டாவதா 2, மூணாவது 3, இப்படி போட்டாதான் லாஸ்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? 50 கேள்விகள் நம்ம வைக்கிறனால 50க்கு எவ்வளவு எடுத்தோம் அப்படிங்கிறத உங்களால எங்களுக்கு சொல்ல முடியும். இதுதான் நாங்க சொன்ன ட்ரிக். தேசிய கொடியோட நீள அகலம் என்ன? ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? ஓகே, சரியான விடை பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ 3:2. 3:2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆரியர்கள் எதிலிருந்து வந்தவர்கள்? ஆரியர்கள் எதிலிருந்து வந்தவர்கள்? ஏயா, பியா, சியா, டியா? அந்த ஆப்ஷனை போட்டு டக்கு டக்குன்னு அனுப்புங்க. ஆரியர்கள் எதிலிருந்து வந்தவர்கள்? ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? ஃபாஸ்டா அனுப்பணும். இதே ஃபாஸ்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் வரும். ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர் தட்டி விட்டே இருக்கணும். ஆரியர்கள் எதிலிருந்து வந்தவர்கள்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது மத்திய ஆசியா. ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க? மத்திய ஆசியா வழியா வந்தாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, கொடுமணல் என்னும் நூல் கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் அப்படிங்கிற நூல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா அனுப்பிட்டே இருங்க ஆன்சரை. ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி 10. ஆப்ஷன் பி என்ன? 10. ஆப்ஷன் பி என்ன? 10. ஓகே, அடுத்து பார்க்கலாம் கொஸ்டின். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? நம் நாட்டோட தேசிய குறிக்கோள் சரியா எதுல இருந்து எடுத்திருக்காங்க? ஆன்சர் அனுப்புங்க ஃபாஸ்டா. ஓகே, ஆன்சர் உபநிடதம். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, பௌத்த மதம் பரப்புவதற்காக ஆதரவு அளித்த அரசர் யார்? பௌத்த மதம் பரப்புவதற்காக ஆதரவு அளித்த அரசர் யார்? சரியான விடை அசோகர். ஆப்ஷன் ஏ. அடுத்து, மணிமேகலை நூலில் எந்த நகரை பற்றி விரிவாக கூறப்படுகிறது? மணிமேகலை நூலில் எந்த நகரை பற்றி விரிவாக கூறப்படுகிறது?
ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. சரியான பதில் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். மணிமேகலை எந்த நகரை பற்றி விரிவாக கூறுது? காஞ்சிபுரத்தை பத்தி விரிவாக கூறுது. ஆன்சர் செக் பண்ணிட்டே வாங்க. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ வெங்கையா. ஆப்ஷன் ஏ வெங்கையா. அடுத்தது, அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் எத்தனையாவது பௌத்த மாநாட்டை கூட்டினார்? அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் எத்தனையாவது பௌத்த மாநாட்டை கூட்டினார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் மூன்றாவது பௌத்த மாநாடு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அசோகர் தனது தலைநகரமான பாடலிபுத்திரத்தில் எத்தனையாவது பௌத்த மாநாட்டை கூட்டினார்? மூன்றாவது பௌத்த மாநாட்டை கூட்டினார். அடுத்து, மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் எவை? மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் எவை? ஆன்சர் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. ஏயா பியா சியா டியா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இவை இரண்டும். ஆப்ஷன் சி இவை இரண்டும். அதாவது புராணங்கள் இதிகாசங்கள் தான் மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல சொல்றோம் நம்ம. புராணங்கள் இதிகாசங்கள் தான் மதம் குறித்த போதனைகள் கொண்ட நூல்கள். அடுத்து பார்க்கலாம். தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? இதுக்கு ஃபாஸ்டாவே எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. ஏயா பியா சியா டியா? தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி வங்காளம். தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் எந்த மொழி எழுதப்பட்டது? வங்காளம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. இரண்டாம் பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டியவர் யார்? அனுப்பிட்டீங்களா ஆன்சர்? ஏயா பியா சியா டியா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். காலசோகா. இரண்டாவது பௌத்த மாநாட்டை வைசால கூட்டது யாரு? காலசோகா. காலசோகா. ஊர்குமரன் பிறந்த ஊர் எது?
திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது? ஃபாஸ்டா அனுப்புங்க. ஏபிஎஸ் ஏடிஎன். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னிமலை. ஆப்ஷன் பி சென்னிமலை. சென்னிமலையில் தான் திருப்பூர் குமரன் பிறந்தார். ஓகேவா? கரெக்டாக செக் பண்ணிட்டே வாங்க. மார்க்கை வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. கடைசியில் நீங்கள் ஸ்கோர் சொல்லணும். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் எது? நம் நாட்டோட தேசிய குறிக்கோள் எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க ஆன்சரை. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ வாய்மையை வெல்லும். ஆப்ஷன் ஏ வாய்மையை வெல்லும். அதுதான் நம் நாட்டோட தேசிய குறிக்கோள். ஓகே, அடுத்து உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என்று கூறியவர் யார்? உலகத்துல வளங்கள் குறைகிறதுக்கு யார் காரணமா? மனித இனம்தான் காரணம் அப்படின்னு சொன்னது யாரு? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க. அனுப்பிட்டீங்களா ஆன்சரை? ஆன்சர் பார்க்கலாமா? உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனம்தான் காரணம் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. ஆப்ஷன் ஏ சரியான பதில். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. அடுத்து பேரரசர் அசோகர் உடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை? பேரரசர் அசோகர் உடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை? ஏயா பியா சியா டியான்னு அனுப்புங்க. சரியான பதில் பார்க்கலாமா? 33. ஆப்ஷன் பி சரியான பதில் 33. ஆன்சர் செக் பண்ணிட்டே வாங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. 33. அதுக்கடுத்து ரிக்வேத கால மக்கள் எந்த தங்க நாணயத்தை வணிகத்தில் பயன்படுத்தினர்? ரிக்வேத கால மக்கள் எந்த தங்க நாணயத்தை வணிகத்தில் பயன்படுத்தினர்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க.
ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? இவை இரண்டும் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நிஷ்கா மற்றும் சத்மனா அப்படிங்கிற 2 தங்க நாணயத்தையுமே ரிக்வேத கால மக்கள் வணிகத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வியாபாரம் பண்ணும்போது பயன்படுத்தியிருக்காங்க. நிஷ்கா மற்றும் சத்மனா. நிஷ்கா மற்றும் சத்மனா ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இல்லை, வேதகால சமூகம் தொடர்பாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, வேத காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்து, தமிழகத்தில் நடுக்கற்கள் எங்கு காணப்படுகின்றன? சரியான பதில் கூறுங்க. அதாவது ஏஆபிஎஸ் சிஆர்டியான்னு அனுப்புங்க. தமிழகத்தில் எந்த இடத்துல நடுக்கற்கள் காணப்படுகிறது? ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? கடகடன்னு அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் இவை இரண்டும். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இவை இரண்டும் திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி. சரியா? தமிழகத்துல நடுக்கற்கள் எங்கு காணப்படுது? திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடியில. சரி, அடுத்து, மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க. மௌரிய அரசர்கள்ல ரொம்ப புகழ்பெற்ற அரசர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? ஓகே, ஆன்சர் வந்து அசோகர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அசோகர். மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யாரு? அசோகர். அடுத்து, ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எதுவாக இருந்தது? அனுப்பிட்டீங்களா? ஆன்சரு ஏஆ, பிஆ, சிஆ, டியான்னு அனுப்பிட்டீங்களா? ரிக்வேத காலத்துல ஆரியர்களோட வாழிடம் எதுவாக இருந்தது?
ஓகே, சரியான விடை ஆப்ஷன் டி. சரியான விடை என்னது? ஆப்ஷன் டி, அதாவது பஞ்சாப். ரிக்வேத காலத்துல ஆரியர்களோட வாழ்விடமாக இது இது இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாப். ஆப்ஷன் டி சரியான பதில். ஆன்சர் செக் பண்ணிடுவோங்க. ஓகே, அடுத்து புத்தர் பிறந்த இடம் எது? புத்தர் பிறந்த இடம் எது? ஆன்சர் அனுப்புங்க. ஏபிஎஸ்ஏடிஎன் ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ லும்பினி. ஆப்ஷன் ஏ லும்பினி. ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சர். லும்பினி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன? நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன? ஆன்சர் வேகமா அனுப்புங்க, பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் வந்து சொல்லட்டுமா? சொல்லலாமா? ஆப்ஷன் பி கருநீலம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கருநீலம். எல்லாரும் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. கருநீலம். அடுத்து ரிக்வேத கால மக்களின் முதன்மை பயிர் எது? ரிக்வேத கால மக்களோட முதன்மையான பயிர் இது. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? ஏஆ பிஎஸ் சிஆர் டிஎன் அனுப்ப சொன்னேன். ஓகே, சரியான பதில் பார்த்துடலாம். பார்லி ஏ, அதாவது ரிக்வேத கால மக்களோட முதன்மையான பயிராக இருந்தது இது பார்லி. சரியா? அடுத்து ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. முதல் நந்த வம்ச அரசர் யார்? முதல் நந்த வம்ச அரசர் யார்? ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ ஃபாஸ்டா அனுப்புங்க. ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா?
மகாபத்ம நந்தர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மகாபத்ம நந்தர். மகாபத்ம நந்தர். சரி, அடுத்து உலகில் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க ஆன்சரு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகேங்களா? வேகமாக அனுப்பணும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி 70%. ஆப்ஷன் பி 70%. சரியா? அடுத்து பார்க்கலாமா? சப்த சிந்து என்று அழைக்கப்படுவது எது? சப்த சிந்து என்று அழைக்கப்படுவது எது? ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு அனுப்புங்க. ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? பார்க்கலாமா ஆப்ஷன் என்னன்னு? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி பஞ்சாப். சப்த சிந்துன்னு எதை சொல்றோம்? பஞ்சாப். இது வந்து 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ஆம் பருவம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் பேட்ச் போட போகிறோம். அண்ட் சோசியலுக்குமே இங்கிலீஷ் மீடியம் கேட்டிருந்தாங்க, அதுவும் போட ட்ரை பண்ணுவோம். இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நந்தர்கள். இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யாரு? நந்தர்கள். அடுத்து சுங்க அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி புஷ்யமித்ரர். ஆப்ஷன் டி புஷ்யமித்ரர். சுங்கார வம்சத்தை நிறுவியவர் யாரு? புஷ்யமித்ரர். ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
நான்காவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? நான்காவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஃபாஸ்ட் ஆப்ஷன் அனுப்புங்க. இதெல்லாம் பௌத்த மாநாடுலாம் கேட்பாங்க, அதனால தான் 3யுமே நான் கேட்டிருப்பேன். சரி, 4யுமே கேட்டிருப்பேன். ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? ஏஆ, பிஆ, சிஆ, டியான்னு? ஓகே, ஆன்சர் காஷ்மீர். ஆப்ஷன் ஏ சரியான பதில். காஷ்மீர். நான்காவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். அதுக்கடுத்து 4 மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? 4 மகாஜன பதங்கள்ல ரொம்ப வலிமையான அரசு எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? மகாஜன பதங்கள்ல வலிமையான அரசு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? மகதம். ஆப்ஷன் பி சரியான பதில், மகதம். அடுத்து பாருங்க, செலுக்கஸ் தூதுவர் யார்? செலுக்கஸ் தூதுவர் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மெகஸ்தனிஸ். ஆப்ஷன் ஏ கரெக்டான வெரிஃபை பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ. நேற்று எல்லாருமே சூப்பராக எழுதியிருந்தீங்க. தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் முடிக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணக்கூடாது, தொடர்ந்து எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணணும். ஓகேயா? எடுத்து பார்க்கலாம். பிந்துசாரரின் மகன் யார்? பெரிய கேள்விகளை தான் ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். பிந்துசாரரோட மகன் யார்? ஓகே, ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? ஏ ஆப்ஷன் ஏ அசோகர். பிந்துசாரரோட மகன் யாரு? அசோகர். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் சரணாலயம் உள்ளது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? புதுக்கோட்டை. ஆப்ஷன் சி புதுக்கோட்டை. கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க கரெக்டானு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? 50 கேள்விகள் இதில் பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம தினமும் பாருங்க.
மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சந்திரகுப்த மௌரியர். ஆப்ஷன் ஏ சந்திரகுப்த மௌரியர். ஆப்ஷன் ஏ சந்திரகுப்த மௌரியர். ஓகே, அடுத்து மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை எந்த ஆண்டு அங்கீகரித்துள்ளது? ஓகே, ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் டி 2007. 2007. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யார்? மௌரிய பேரரசோட கடைசி அரசர். மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யார்? ஆன்சர் வேகமா அனுப்புங்க. அசோகர். சரி, அசோகர் இல்ல, பிரகத்ரதா. ஆமா, பிரகத்ரதா தான் வருவாரு. மௌரிய பேரரசோட கடைசி அரசர் பிரகத்ரதா. மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யாரு? பிரகத்ரதா. மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யாரு? பிரகத்ரதா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானதான். ஒரு செகண்ட் உங்களுக்காண்டி காட்டுவேன் அந்த கொஸ்டினை. ஏன்னா சைடில் நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கலாம்ல, அதுக்காண்டி. ராஜகிரகத்தில் முதல் பௌத்த சபை மாநாட்டை கூட்டியவர் யார்? ஏபியா சிஆர்டியா? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ராஜகிரகத்தில் முதல் பௌத்த மாநாட்டு சபையை கூட்டியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? அஜாசத்ரு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அஜாசத்ரு. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். அஜாசத்ரு. அடுத்து சமணத்தின் முதல் தீர்த்தரங்கர் யார்?
சமணத்தின் முதல் தீர்த்தரங்கர் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ரிஷபர். ஆப்ஷன் சி சரியான பதில். ஆப்ஷன் சி சரியான பதில், ரிஷபர். ஓகே, அடுத்து ஆரியர்களின் முக்கிய தொழில் எது? ஆரியர்களோட முக்கிய தொழில் எது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆரியர்கள் எதன் வழியாக வந்தார்கள்னா மத்திய ஆசியான்னு சொல்லி படித்தோம். இதே இதில் தான் பேட்சில் டெஸ்ட்டில் இதே இதில் ஃபர்ஸ்டாக கேட்டிருந்திருப்பேன். மத்திய ஆசியான்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்து ஆரியர்களோட முக்கிய தொழில் என்னன்னு கேட்குறேன். இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக கேட்குறாங்க திரும்ப திரும்ப. நம்மளுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி கேட்குறாங்க. ஏன்னா மற்றவங்க உள்ள வந்து நம்மளுக்கு தெரியணும்ல, ஸோ அதுக்காண்டி. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கால்நடை மேய்த்தல். ஆப்ஷன் பி. ஆரியரோட முக்கிய தொழிலா இருந்தது என்னது? கால்நடை மேய்த்தல். ஓகே, அடுத்து இந்தியாவின் நீளமான நதி என்ன? இந்தியாவோட நீளமான நதி என்ன? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி கங்கை. ஆப்ஷன் டி கங்கை. ஓகே, அடுத்து பாருங்க. சங்க காலத்துக்கு பின்னர் இயற்றப்பட்ட பௌத்த இலக்கிய நூல் எது? சங்க காலத்துக்கு பின்னாடி இயற்றப்பட்ட பௌத்த இலக்கிய நூல் எது? ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி மணிமேகலை. சங்க காலத்துக்கு பின்னாடி அந்த இயற்றப்பட்ட அந்த பௌத்த இலக்கிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகே, அடுத்து தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இது எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் ஃபாஸ்டாவே சொல்லிடுங்க. உங்களோட கொஸ்டின் ஈஸியா இருக்கணுங்கிறக்காண்டி அதை வந்து கேட்டிருக்கோம். ஓகே, அடுத்து இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, அடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் கிராமம் முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது?
ஃபாஸ்டா அனுப்புங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் கிராமம் முன்னர் எப்படி அழைக்கப்பட்டுச்சாம்? சைன காஞ்சி. கரெக்டா போட்டிருக்கீங்களா? ஏன்னா அந்த பேர்லயே வரும், சைன காஞ்சி. ஓகே, அடுத்து பௌத்த மதத்தை நிறுவியவர் யார்? ஃபாஸ்டா அனுப்புங்க. ஃபாஸ்டா. பௌத்த மதத்தை நிறுவியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி கௌதம புத்தர். ஆப்ஷன் பி கௌதம புத்தர். ஓகே, அடுத்து பாருங்க. சமண மதத்தில் எத்தனை தீர்த்தங்கர்கள் இருந்தனர்? ஃபாஸ்டா ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? பார்க்கலாமா? 24. ஆப்ஷன் பி சரியான பதில். ஆன்சர் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்து தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு என்ன? தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு என்ன? இது எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. ஏயா பியா சியா டியான்னு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 52 வினாடிகள். ஆப்ஷன் பி சரியான பதில். 52 வினாடிகள். ஓகே, அடுத்து ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஏயா பியா சியா டியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி பக்கிம் சந்திர சட்டர்ஜி. செக் பண்ணிக்கோங்க. பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் அப்படிங்கிற புகழ்பெற்ற நாவலை எழுதினது பக்கிம். அடுத்து ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகம் எது? ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகம் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும், அதாவது தங்கம், இரும்பு, தாமிரம் மூணுமே ரிக்வேத கால மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? அறிந்திருந்தார்கள். ஓகே, அடுத்து
மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம். இதான் வந்து சரியான ஆன்சர். பாடலிபுத்திரம். மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? பாடலிபுத்திரம். அடுத்து, அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி கௌடில்யர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி கௌடில்யர். அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதினது யாரு? கௌடில்யர். ஓகே.